ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். யாராவது ஒருத்தங்க நான் வந்துட்டு சில டீட்டெயில்ஸை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டேன். இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்களை நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சில தேவையில்லாத டீட்டெயில்ஸை தான் நான் மிஸ் பண்ணுவேன். சில விஷயங்களை உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 9. என்ன தைரியம் இருந்தா அவனுங்க நம்ம இடத்துக்குள்ள நுழைஞ்சு திருட பாப்பானுங்க அப்படின்னு ஒருத்தி சொல்லப்போ, நீ பேசுறதுக்கோ செய்யறதுக்கோ சம்மந்தமே இல்லாம இருக்கே அப்படின்னு இன்னொருத்தி கேட்கறா. ஆமா, நீ அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டியா அப்படின்னு அந்த குட்டியா இருக்கிறவா கேட்கவோ, இல்ல இப்போதைக்கு மயக்கத்துல தான் இருக்காங்க, ரெட் லோட்டஸ் மட்டும் எடுக்க வந்தா கண்டிப்பா அவங்கள கொண்டுருவேன் அப்படின்னு வா சொல்றா. இங்க நம்ம ஹீரோ புதுசா கம்பெனி ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே நம்ம ஹீரோக்கு வந்து விஷ் பண்ணி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. ட்ரேடிங் கம்பெனி ஆரம்பிக்க போறேன், உங்க வாழ்த்துக்களுக்கு ரொம்பவோ தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்தாங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிராக்மெண்ட் நம்ம ஹீரோக்கு ஜோஸ் கொடுக்கவும், ரொம்பவோ தேங்க்ஸ் நம்ம ஹீரோவா தலையை தடவி கொடுக்குறான். மாஸ்டர், என்னோட ஃபிராக்மெண்ட்டும் நானும் லிங்க்ல தான் இருப்போம். ஸோ நீங்க அவ தலையை தடவி கொடுத்தது எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு டர்மவே சொல்றா. நம்மள ஏதாச்சும் ஸ்கோர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி மியா வந்துட்டு நம்ம ஹீரோக்கு சில ஸ்நாக்ஸ் கொடுத்து ஓட்டி விடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோவை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருதான். டர்மவே மியாவை அங்க இருந்து கூட்டிட்டு போயிருதா. ஏன்னா எப்பவும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ மத்தவங்களும் கொஞ்சம் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தனியா விட்டுட்டு போறாங்க. மாஸ்டர், இப்போ நான் நல்லாவே ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்க கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்கில இருக்கிற பொண்ணு வந்து சொல்றா. அந்த ஆம்ப்ரோசியா ஃபிளவர்ஸை பத்தின டீடைல்ஸை நம்ம ஹீரோ கிட்ட அவ கொடுக்குறா. நாங்க ஒரு பூவை பறிச்சுட்டு வரலான்னு தான் இருந்தோம், ஆனா 2 காட்ஸ் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவ சொல்லவும், அப்ப இதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பண்ணணும், அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹாரனா ஆர்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. மீன்ட்டோ ரிசர்ச்ல கான்சென்ட்ரேட் பண்றான், ஹர்கிட்ட ஆர்கிடெக்சர்ல ஹெல்ப் பண்றான் அப்படின்னு சொல்லி அவ ரிப்போர்ட் பண்றா. நாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கோம், அதுக்கு உங்களுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இப்ப லிவி அப்படிங்கிற லிசர்ட் வரான். அன்னைக்கு நீ தானே ஸ்ட்ராங்கான வாரியர்னு சண்டை போட்ட நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா, ஒரு வழியா ஒரு வீரம் மாதிரி அந்த ஆர்க் வாரியரை நான் தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ பேசுறது பார்க்க ஏதோ ஸ்வாட்ஸ்மன் மாதிரி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா, டோமோவே கிட்ட தான் நான் சீக்கிரட்டா ட்ரைனிங் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றான். ஆமா டுவார்ஃப், உங்களுக்கு எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? இந்த குட்டி இடத்துக்குள்ள உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும், என்னது குட்டி இடமா, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு அந்த டுவார்ஃப் கேட்கறான். அப்ப குட்டி இடம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த டெமி பிளேனுக்கு எண்டிங்கே இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மலைகள் ஆறுன்னு சொல்லி ரொம்ப பெருசா எல்லாம் போய்கிட்டே தான் இருக்கு. இந்த டெமி பிளேனுக்கு முடிவே இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அந்த டுவார்ஃப் சொல்றான். அப்புறமா உங்க வெப்பன்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு நான் வேணா ஒரு ஷாப் ரெடி பண்ணி தரவா நம்ம ஹீரோ கேட்கவும், நிஜமாவா சொல்றீங்க? எங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஹாப்பி ஆவாங்க யங் மாஸ்டர் அப்படின்னு அவன் சொல்றான். என் காயத்தை குணப்படுத்துறதுக்கு தேங்க்ஸ் யங் மாஸ்டர் அப்படின்னு அந்த ஆர்க் சொல்லவும், ஆமா, அன்னைக்கு மரவட்டினாப்பா தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன நீங்க இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எலிசரி சிட்டில கூட நான் தான் அட்வென்ச்சரஸ்க்கு வெப்பனை வைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லவும், உனக்கு அதிக வேலை கொடுக்குறல்ல, மன்னிச்சிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், உங்களுக்காக பாக்குறதுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு அவன் சொல்றான். நானும் யங் மாஸ்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. என்ன யங் மாஸ்டர் நைட் ஃபுல்லா அவங்களே வச்சுக்கிடுவாங்க போல அப்படின்னு டோமோவே சொல்லவும், நீ தானே இந்த ஐடியா கொடுத்த அப்படின்னு மியா சொல்லிட்டு, அம்ப்ரோசியா ஃபிளவரை பாதுகாக்கிற அந்த 2 ஸ்பீஷீஸை பத்தி நான் யங் மாஸ்டர் கிட்ட சொல்லணும் அப்படின்னு மியா சொல்லவும், இங்க பாரு மியா, யங் மாஸ்டர் கிட்ட நீ பார்த்த விஷயங்களை மட்டும் அப்படியே சொல்லு, உன்னோட ஒப்பீனியனை நீ ஃபர்ஸ்டே சொல்லக்கூடாது, ஒருவேளை யங் மாஸ்டர் கேட்டாரு அப்படின்னா மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அச்சோ யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி மியா ரொம்பவும் பதறா. கவலைப்படாத, யங் மாஸ்டரோட பிரசன்ஸ் திரும்பவும் வந்துருச்சு, அவருக்கு எதுவா இருக்காது அப்படின்னு டோமோவே சமாதானப்படுத்துறா. நம்ம ஹீரோங்க ஆரோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி மியா ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டிப்பிடிச்சு, நல்ல வேலை உங்களுக்கு எதுவாகலையேன்னு கேட்கறா. ஹே டோமோவே, இங்க பாரு, மியாக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. யங் மாஸ்டர், நல்ல வேலை உங்களுக்கு எதுவாகல, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி டோமோவே கேட்கறா. நான் ஆரோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லவோ, என்னது ஜஸ்ட் ஆரோ பிராக்டிஸா, என்ன பண்ணீங்கன்னு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டோமோவே சொல்லவோ, ஆரோ பிராக்டிஸ் பண்ணதுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் பொசிஷன்ல நின்றுட்டு அப்புறமா ஆரோவை பின்னாடி இழுத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கன்னு டோமோவே திட்டாடா. நீ தானே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்ட நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க, அதுல அப்படியே காத்தோட காத்தா கலந்துட்டீங்க, உங்க பிரசன்ஸே காணாம போயிடுச்சு அப்படின்னு டோமோவே சொல்லவும், ஆனா நான் ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் மட்டும் தானே பண்ணேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க செஞ்சது சூசைடுக்கு சமம் அப்படின்னு டோமோவே சொல்றா. நீங்க இறந்து போயிட்டீங்களோன்னு நான் ஒரு சீன் ரொம்ப பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி மியா அழுதுட்டு இருக்கா. ஆரோ பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் ஒரு குத்தமாப்பா, இதுல என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க செஞ்சது கிட்டத்தட்ட இறந்து போய் திரும்ப வந்த மாதிரி. ஒரு பர்சனோட மானா ஒரே லெவல்ல தான் இருக்கும், என்னதான் அவங்க ட்ரைனிங் எடுத்தாலும் அவங்களோட மானா லெவல் மாறாது, ஆனா இறந்து போய் திரும்ப உயிரோட வந்தவங்களோட மானா இன்க்ரீஸ் ஆனதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு டோமோவே சொல்லுவோம். அட ஆமா, அந்த ஸ்டோன் எல்லாம் ரெட் கலர்ல மாறிடுச்சு, என்னோட மானா இன்க்ரீஸ் ஆயிருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். நார்மல் லெவல்ல இல்ல, உங்க மானா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு காட் லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களோட மானா இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் இந்த டெமி பிளேன் பெருசாகிட்டே போறதுக்கோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா நீங்களும் நானும் கனெக்ட் ஆயிருக்கோங்கிறதுனால உங்களோட மானானால இந்த டெமி பிளேன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே பெருசா போய்கிட்டு இருக்கு. ஈவன் வானத்துல கூட எனக்கு தெரியாத என்னெல்லாமோ இருக்கு. இது எல்லாத்துக்கும் உங்களோட மெமரிஸ் தான் காரணம். இது மட்டும் காடஸ்க்கு தெரிய வந்ததுன்னா அவ்வளவுதான் டோமோவே சொல்லுவோம். கண்டிப்பா அவ என்ன அழிக்க பிளான் போடுவா, எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதுக்கு
இதுக்கப்புறம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்னு டோமவே சொல்லவும், சரி அப்படின்னா நான் இனிமே எல்லா இடத்துக்குமே காயை யூஸ் பண்ணி என்னோட பிரசன்ஸை கன்சீல் பண்ணிக்கிடுதேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் அவங்க மானாவை ஏதாச்சும் பண்றதுக்கு யோசிக்கிறேன், ஃபர்ஸ்ட் அவளை கவனிங்க அப்படின்னு சொல்லி டோமவே சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ மியாவை சமாதானப்படுத்துறான். என்னோட மாஸ்டர் காடுக்கு ஈக்குவலா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, ஆனா ஒவ்வொரு நாளுமே அவர் என்ன இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு டோமவே சிரிக்கிறா. ஒரு சாதாரண போ பிராக்டிஸ் பண்ணது இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாற நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மாஸ்டர் இன்னைக்கு நைட் நான் உங்களை அட்டன் பண்ணணுமா அப்படின்னு மியா கேட்கவும், நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் இப்போ தூங்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ தூங்குறான். யங் மாஸ்டருக்கு நீ என்ன சொல்லியிருக்கே புரியல அப்படின்னு டோமவே பரம்ல மியாவை கலாச்சிட்டு இருக்கா. அட்டன் பண்றதுன்னா இவ அந்த மீனிங்ல கேட்டா அச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு, ஏதோ பேக் என் மேல வந்து விழ போற மாதிரி தெரியுது. அட உண்மையிலேயே இது பேக் தான் நம்ம ஹீரோ பாக்குறான். ரக்கோன் மாதிரி இருக்கவனுக்கு நம்ம ஹீரோ ஃபேஸ் இருக்கிற மாதிரியே இருக்கு, என் மூஞ்சியா இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹே ஹேண்ட்ஸம் நைட் ஏன் கூட வரியா அப்படின்னு ஒரு லேடி கேட்டுட்டு இருக்கா. அதுக்குள்ள டோமவேவும் மியாவும் நம்ம ஹீரோ வந்து தூக்கிட்டு போயிருந்தாங்க. என் மாஸ்டர் என்ன தைரியம் இருந்தா ஒரு ப்ராஸ்டியூட் கிட்ட போவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க டென்ஷன்ல இருக்காங்க. தப்பிச்சோடி இல்லாம நம்ம ஹீரோ யோசிக்கவும், உங்களால தப்பிக்க முடியாது அப்படின்னு மியா சொல்றா. நான் வேணும்னு பண்ணல, நான் இன்னசென்ட் நம்ம ஹீரோ சொல்லவும், நாங்க 2 பேரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தா நீங்க என்னடானா ப்ராஸ்டியூட் கிட்ட போறீங்களா அப்படின்னு அவங்க கேட்கவும், நான் ஆக்சிடென்டலா தான் அந்த இடத்துக்கு போனேன், அது போக நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு உங்களுக்கு ஒரு அப்படின்னு டோமவே கேட்கறா. நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு, நான் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு திரும்பிக்கிறான். பொறுமையா இருந்ததெல்லாம் போது, இதுக்கப்புறம் ஃபோர்ஸ் அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஷர்ட்டை கழிச்சு வெப்பன் மிஸ்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை பிடிக்கிறாங்க. நான் கண்ட்ரோல் இறந்துக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மேஜிக் யூஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு போயிருந்தான். ஒருவேளை நான் அந்த லெவலுக்கு அழகா இல்லையோ அப்படின்னு சொல்லி மியா நினைக்கவும், அப்படிலாம் இல்லை அப்படின்னு டோமாவே சொல்றா. யங் மாஸ்டர் என்னாச்சு உங்க ட்ரெஸ் ஏன் கிழிஞ்சிருக்குன்னு யமா வந்து நிக்கிறா. வெப்பையோ ரோஸ் கலர் மிஸ்டையோ பார்த்துட்டு யமாவே புரிஞ்சுக்கிட்டா. யங் மாஸ்டர் வாங்க உங்களுக்கு வேற ட்ரெஸ் ரெடியா இருக்கு அப்படின்னு யமா சொல்றா. பரவாயில்ல யமா, நான் சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணாம நீயாவே புரிஞ்சுக்கிட்டு டாபிக்கை சேஞ்ச் பண்ணியே அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். டுவார் நம்ம ஹீரோக்காக ரெடி பண்ண அந்த ஸ்பெஷல் சூட்டை போடுறான். பரவாயில்ல இது சூப்பராகவே என்னோட மானாவை உரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். அன்னைக்கு சொன்னா அதே மாதிரி தான் இப்போவும் ரெட் கலர் லைனிங் வெளியேறணும்னு நினைச்சீங்கன்னா வெளியே வரும், டியூரபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அந்த டுவார்ஃப் சொல்றான். யங் மாஸ்டர் உங்ககிட்ட தனியாக கேட்கணும்னு மியா கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட நேற்று நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கறா. பரவாயில்ல இருக்கட்டும், இனிமே அப்படி பண்ணிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு மியா சொல்றா. இப்போ அவங்க 2 பேருக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அந்த அம்ப்ரோசியா ஃப்ளவரை போய் நான் செக் பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் அதை பார்த்துக்கிட்டு தான் மியா சொல்றா. நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாமா நம்ம ஹீரோ சொல்லவும், 2 பேரும் சேர்ந்தா ஓகே மாஸ்டர் அப்படின்னு வா சொல்றா. சில திருடங்க குரூப் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு, அவங்களை கொஞ்சம் கவனிமியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், வெப்ல அந்த 3 பேரையும் மாட்ட வச்சிருந்தா இவங்க வந்து பாக்குறதுக்குள்ள அவங்க காணாம போயிருந்தாங்க. வா இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். அப்ப அந்த இடத்துல சகதியா இருக்கு. நம்ம ஹீரோ வயல்ல அவன் சிஸ்டர் கூட போனது ஞாபகம் வருது. மியா இதுல நீ வலிக்க விழுந்துடாம இருக்க, என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மியா உடனே ரொம்பவும் வைக்கப்பட்டுக்கிட்டே ரொம்பவும் தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு நடந்து வரா. யங் மாஸ்டரோட கைக்குள்ள என் கை பெர்ஃபெக்டா பொருந்தது அப்படின்னு சொல்லி அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அந்த கார்டியனா இருக்கிற 2 எல்ஃப் வந்து கேக்குறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நம்ம ஹீரோ கையெடுக்கவும், நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு இருந்த மியா டென்ஷன் ஆகிறா. நாங்க பேச்சுவார்த்தை நடத்த தான் வந்திருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான். 31 செகண்ட் தான் யங் மாஸ்டரோட கையை என்னால பிடிச்சிருக்க முடிஞ்சிருக்கு, நீங்க எங்களோட சந்தோஷமான கனவை கெடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி மியா டென்ஷன் ஆகிறா. ஹே அந்த பூ எங்களுக்கு தான் சொந்தம், பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லி அந்த திருடங்க அந்த இடத்துக்கு வராங்க. நீங்களும் அந்த ஹியூமன்ஸ் திருடங்க கூட தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் பாக்குறாங்க. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம ஹீரோ சொல்றான். அவங்கள கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மியா டென்ஷன் ஆகிறா. அந்த பிளாக் லேடி மேலையும் அந்த ரெட் லோட்டஸோட ஸ்மெல் வருதுன்னு அந்த குட்டி எல்ஃப் சொல்லவும், மியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க வந்தா அந்த ஸ்மெல்லாத நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த குட்டி எல்ஃப் காமெடிங்கிற பேர்ல கடுப்பேத்திட்டு இருக்கா. மேஜிக் வச்சு அவ இவங்க எல்லாத்தையும் இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குவோம். நம்ம ஹீரோ மியாவை தூக்கிட்டு அங்கிருந்து ஓடுறான். டே அவங்க கூட போய் சண்டை போட எதுக்காக ஓடி வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த திருடங்கள்ல ஒருத்தி சொல்றா. இவா எதுக்கு எனக்கு ஆர்டர் போடுறா, நேத்து பார்த்த ப்ராஸ்டிடியூட் தானே இவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ ஃபயர் ஆரோவை வச்சு இன்னொரு எல்ஃப் அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அவனோட பேரியரை யூஸ் பண்ணி எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்றான். நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு இருந்த மொமெண்ட்டை கெடுத்துட்டாங்களே, மியா இன்னும் செம டென்ஷன்ல தான் இருக்கா. அண்ட் அதே ஃபாரஸ்ட்குள்ள ஒரு ஸ்கெலிட்டனையும் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட மைண்டை ரொம்பவே துல்லியமா கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அவனோட பிரசன்ஸ் காத்தோட காத்தா கலந்துருது. நம்ம ஹீரோ இருக்கிறது கூட யாருக்கும் தெரியல. அதனாலதான் டோமவேவும் மியாவும் நம்ம ஹீரோ இறந்து போயிட்டானோ நினைச்சு பயந்து ஓடி வந்திருக்காங்க. பட் இது கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ இறந்து போய் திரும்ப உயிரோட வர்ற மாதிரி தான். சோ அதனால நம்ம ஹீரோவோட மானா வந்துட்டு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப ஃபாரஸ்ட்குள்ள அந்த அம்ப்ரோசியா ஃப்ளவரை எடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். திருடங்களா இருக்கிற அந்த அட்வென்ச்சரர்ஸ் நம்ம ஹீரோ கூட வந்திருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் மியாவோ ஹியூமன்ஸ் கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு அந்த எல்ஃப் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.